எல்லாருக்கும் வணக்கம். கதாநாயகன் ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. அதாவது விஷ்ணுவோட நான் பண்ணுற 2வது படம் இது. நீர்ப்பறவை நாங்கள் பண்ண முதல் படம் இதுக்கு முன்ன. ஸோ விஷ்ணு வந்து எனக்கு எப்போ எப்படி தோணும்னா, எந்த ஹீரோவாக இருந்தாலும் அந்த முகத்தில் வந்து ஒரு இன்னசென்ஸ், அதாவது ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருந்தால் அந்த முகம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செய்கிறது வந்து நல்லா ரீச் ஆகும். உணர்வை நல்லாவே அவங்களுக்கு எதிரில் பார்க்குறவங்களுக்கு இம்மீடியட்டாக உணர முடியும். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நல்லா கரெக்டாக ரீச் ஆகும்னு எனக்கு எப்பவும் தோணும். என்ன தான் சண்டை காட்சி பண்ணாலும் அந்த ஹீரோக்கு ஃபேஸில் கண்டிப்பாக அந்த குழந்தைத்தனம் இருக்கணும். அது விஷ்ணு கிட்ட இருக்குன்னு நான் நீர்ப்பறவை பண்ணும்போதே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் தட்ஸ் ஒன் கிரேட் ப்ளஸ் இன் ஹிம். அண்ட் நிறையா எஃபர்ட் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. அதெல்லாம் உண்மையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு சீனில் நடிக்கும் போதும் கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. உண்மையில் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த எஃபர்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஜாலியான ஒரு படம். என்னுடைய பாகங்கள் நான் நடித்தது வரைக்கும் சென்டிமெண்ட் சீரியஸ் இதெல்லாம் இருந்தாலுமே எல்லோரும் சேர்ந்து பார்த்து நல்ல ஒரு ஃபீல், நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்ததுன்னு கண்டிப்பாக தோணும் இந்த படம். அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து முருகானந்தம் வந்து ஃபஸ்ட்டு டே நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மணிவண்ணன் சாரை பார்க்குற மாதிரியே இருந்தது. அதனால் முதல் நாள் பார்த்தோன்னே எனக்கு அவர் மேலே, மணிவண்ணன் சார் மேலே இருந்த அந்த பாசம், அந்த மரியாதை, அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படியே இவர்கிட்ட தோணுச்சு. அண்ட் அது கொஞ்சம் கூட அது இல்லைன்னு தோணவே வைக்காத அளவுக்கு எல்லா காட்சியிலும் வேலை நடந்தது. ஒரு இயக்குனர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பப்ளிக் கிட்ட எப்படி ரீச் ஆகிருக்காங்களோ எது செஞ்சால் பப்ளிக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் எது செஞ்சால் பிடிக்குமோ அது அவங்கக்கிட்ட வேலை வாங்கிறது ஒரு பெரிய சாமர்த்தியம். அதுதான் பெரிய ப்ளஸ். இயக்குனர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் அதுதான். இவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள், அதை இவங்கக்கிட்ட கரெக்டாக செய்ய வச்சிடணும். அது வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் அதை கரெக்டாக பிடிப்பார். அது நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நம்ம என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்னு அப்படி யோசித்து நம்மளை செய்ய வைப்பார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இயக்குனர் கூடலாம் வேலை செய்யும்போது நம்மக்கிட்ட வேலை வாங்குகிறாங்க, நம்மளை நல்லா செய்ய வைக்கிறாங்க. இன்னும் இந்த படத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதாவது செஞ்சு நம்மக்கிட்டேருந்து வேறு ஒரு ஆங்கிள் கொண்டு வருவாங்க இப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு இயக்குனர். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இயக்குனருக்கான பொசிஷனுக்கு அவர் வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பேர் சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். அதனால் அந்த பெரிய லிஸ்ட் வந்து எல்லார் பேரும் சொல்லாமல் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் 2 பேர்னா அவங்க பேர் மட்டும் சொல்லலாம். பெரிய கும்பலே இருக்காங்க. அதனால் எல்லா நடிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை கலக்க போகிறோம் அப்படிங்கிறதா உண்மை. லொக்கேஷன்லேயே நாங்கள் நடிக்கும்போது நிறைய காட்சிகள் வந்து சொல்லுவதையும் ரொம்ப நல்லா இருக்கணும் பேசியே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சீன் முடியும் போதே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் இருந்து. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் நடித்தவங்களுக்கும் இதில் வேலை செஞ்சவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். நான் நினைப்பேன், இந்த மாதிரி படங்கள் வந்து சைலண்ட்டாக ரிலீஸ் ஆகிற மாதிரி தோணும். ஆனால் இதுதான் பெரிய படமாக வந்து நிற்கும். அதான் உண்மை. ஸோ அது நடக்கணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இங்கே என் முன்னால் அமர்ந்திருக்கிற நிறைய பத்திரிகையாளர்கள் எங்களை வளர்த்து விட்டவர்கள் என்று சொல்வதை விட எங்களை தோளிலே சுமந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். எங்களை நீண்ட நெடுங்காலமாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த நாள் வரை, இன்னும் இருக்கிற நாள் வரை. கதாநாயகன் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு. கதாநாயகன் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகையாளருக்கு தெரியும். நாயகன் ஒரு படம் வந்து முக்தா சீனிவாசன் எடுத்தார். அந்த படத்தை வந்து கமல் அண்ணன் கதாநாயகனாக நடித்து மணி சார் டைரக்ட் பண்ண படம். அந்த படம் வந்து முடிகிற நேரத்தில் முக்தா ஃபிலிம்ஸ் வந்து அதை ஜிவி சார் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க தான் அந்த ப்ரொடக்ஷன் எடுத்தாங்க. அந்த படத்தோட பேர் நாயகன். உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய படம், மிகப்பெரிய வெற்றி படம். நடிப்புக்கு ஒரு உச்சத்திற்கு கமல் அண்ணனை கொண்டு போன ஒரு படம். அதற்கு பிறகு அந்த படம் ஓடின பிறகு முக்தா சீனிவாசன் சார் வந்து அந்த கதாநாயகன் ஒரு டைட்டில் வச்சு பாண்டியராஜன், என் அருமை சகோதரர் பாண்டியராஜனும் அருமை சகோதரர் எஸ்வி சேகரன் இணைந்து அந்த படமும் நகைச்சுவையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சுது.
அதற்கு நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு கதாநாயகன் இங்கே இணைந்திருக்கிறார். என் அருமை தம்பி விஷ்ணு விஷாலும் அவரோடு பரோட்டா சூரியம். சூரிக்காக ஒரு டயலாக் யோசித்து நானும் போராடிட்டு இருக்கேன். டேரக்டர் இதை வைங்க 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 படத்துலன்னு எடுத்தாரான்னு தெரியல. அவருக்கிட்டேயும் உருவுறதுக்கு பதிலாக இவருக்கிட்டேயும் நான் உருவிட்டேன். அந்த அளவுக்கு நட்பு. இருந்தாலும் படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அப்போ நிறைவாக இருந்திருக்குது. நான் சொல்ல வேண்டியதை சரண்யா என் சகோதரி சொல்லிவிட்டார். மணிவண்ணனை பார்த்தது போல் நீங்கள் படம் பார்த்துருக்கலாம். இந்த மரகத நாணயத்தில் என் கூட தான் முருகானந்தம் இருப்பார். அவரோட நான் வாழ்ந்தேன். நாங்கள் 2 பேருமே பேசி இதே இடத்துல டைரக்டர் சரவணன் சொல்லும்போது 2 பேரும் பேசுவாங்க. இன்றைக்கி கூட நான் அவரை மிஸ் பண்ணேன். இன்றைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் பென்னி மில்லில் அருள்நிதி படத்தோட. இவர் தான் நடிக்கணும்னு நான் ஒத்த காலில் நின்னேன். 8 காலம்னாலும் பரவாயில்ல, அவர் இன்றைக்கி வரமாட்டாருன்னுட்டாங்க. ஸோ அதனால் வேற ஒருத்தரோடு நடிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அது அழகான சீன். அந்த சீன் இவர் நடித்தா நல்லா இருக்குன்னு என்னுடைய கணிப்பு. எனக்கு இன்னும் ஒரு பெருமையை இந்த படத்தில் முருகானந்தம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த இந்திய பெருநாட்டினுடைய இந்திய சுதந்திர நாள் வரப்போகிறது ஆகஸ்ட் 15. இந்தியாவுடைய முதல் ஷேக்காக என்னை அறிவித்திருக்கிறார். நான் தான் இந்தியாவோட முதல் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இனிமேல் யார் வந்தாலும் எனக்கு பிறகு தான். என்ன நினச்சாரே தெரியல, இப்படி ஒரு கெட்டப் போட்டு என்கிட்ட கொடுத்தா. நான் சொன்னேன், என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், உங்ககிட்ட மக்கள் விளையாட நினைக்கிறாங்க, அதனால் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் வில்லனா பண்ண மாட்டேங்க? யாருப்பா பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நானாடா சொன்னேன் பண்ண மாட்டேன்னு. நல்ல வில்லன் வந்தால் இப்போ கதாநாயகர்களே எடுத்துக்கிறாங்க. இன்னும் நல்ல வில்லனாக இருந்தால் யாராவது இந்திக்கார்ட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சரி பரவாயில்ல, இருக்கிற வேலை இந்த வேலை தான், நல்ல வேலைன்னு சொல்லிட்டு பண்ணோம். ஷேக்காக நடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஷேக் தானே என்னை ஷேக் பண்ணி பார்க்க முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் என்னை ஷேக் பண்ண பார்த்தாங்க, ஆனால் ஷேக் பண்ண முடியல. அதனால் நான் இன்னும் ஷேக் ஆகாமல் தான் இருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் ஷேக். தலையில் துணி கட்டினவங்க பூரா ஷேக் ஆகிட முடியாது. கதிராமங்கலத்தில் நிறைய பேர் தலையில் துணியை போட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் ஷேக் கிடையாது, பாவம். பருதாப்பட்டு தலையில் துணி போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் எண்ணெய் கிடைக்கிது. எம்ஜிஆர் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இப்போ அதிகமாகிடுச்சு. துபாயில் மழை பெஞ்சிட்டு இருக்குதா, தமிழ்நாட்டில் எண்ணெய் கிடைக்கிது. என்ன கிடைக்கிது? எண்ணெய் கிடைக்கிது. எண்ணெய் நிலத்தில் கிடைக்குதான்னு பார்த்தா கடல்லையும் கிடைக்குது. நம்மெல்லாம் முதல்ல மீனை வாங்கி எண்ணெய் ஊற்றி வறுப்போம். இப்போ மீனே எண்ணெயோடு தான் வருது. அதனால் ஒன்றும் கவலை இல்லை நமக்கு. மெரினால் ஆரம்பித்து காரைக்கால் வரைக்கும் கடலில் எண்ணெய் வருது. ஆனால் இருந்தாலும் அந்த பெருமை முருகானந்தத்துக்கு சேரும். நான் தான் முதல் ஷேக். இனி இங்கே யாரும் என்ன தெரியாமல் யாரும் எண்ணெய்லாம் எடுக்க முடியாது. அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என் மேலே கேஸு போட்டுற போகிறாங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன் எண்ணெய் எடுக்கிறது கதிராமங்கலத்து, நீ யார் எண்ணெய் எடுக்கிறதுன்னு கேட்டுற போகிறீங்க. என் அருமை தமிழக மக்கள், இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். ஒருவேளை தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கு கண்ணீராக மாறி இன்றைக்கு எண்ணெயாக மாறிவிட்டதோ என்ற எண்ணம் வந்திருக்கிறது கதிராமங்கலத்தில். இருந்தாலும் அது ஒரு புறம் இருக்க, இந்த ஷேக்கா நடிக்கிற விஷயத்தில் எண்ணெய் எடுக்கிற இங்கே தமிழகத்தில் எண்ணெய் எடுக்க ஒப்பந்தம் போட்டிருக்கிற கம்பெனியெல்லாம் எங்கிட்ட தான் கேட்கணுன்ற எண்ணம் கிடையாது. முருகானந்தத்தையும் ப்ரொடியூசரையும் கேட்டால் போதும். அவங்க தான் ஷேக் கெட்டை போட்டு விட்டாங்க எனக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த படத்திலே பணியாற்றிய காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து காசு கொடுத்த தயாரிப்பாளர் வரை என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த படத்திலே பணியாற்றிய என் அருமை தம்பி சூர்யா அவர்களாகட்டும் அல்லது சரண்யா ஆகட்டும் அல்லது நடித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, ஒளிப்பதிவாளர் அருமை தம்பி லக்ஷ்மண், த பியூட்டிஃபுல் கேமராமேன். சினிமாட்டோகிராஃபி தான் நான் படிக்க நினச்சது, ஆனால் நான் ஆக்டிங் படிச்சுட்டேன். என்னோட படித்த நிறைய பேர் இன்றைக்கி சினிமாவில் நிறைய பெரிய பெரிய சினிமாட்டோகிராஃபராக இருக்காங்க, இன்க்ளூடிங் ரவி யாதவ் உள்பட என்னோட படித்தவங்க. இருந்தாலும் இந்த அற்புதமான நேரத்தில், இந்த அரங்கத்தில் இன்றைக்கு நல்ல படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் மட்டுமல்லாது கதாநாயகர்களே தயாரிப்புக்கு இறங்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல வளமான நிகழ்ச்சி. ஏனென்றால் தயாரிப்பாளருடைய வலி உணர, எந்த வலி என்பதை கதாநாயகனும் உணர வேண்டிய நிலை இன்றைக்கி வந்திருக்கிற காரணத்தால் அந்த வலி அவங்களுக்கும் தெரிய வந்துடும். அதனால் இந்த படத்திலே பணியாற்றிய அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, ஒரு நல்ல படத்தை கொண்டு சேர்க்கிற பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால் நிச்சயமாக என் முன்னால் அமர்ந்திருக்கிற உங்களை விட சிறந்தவர்கள் இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த படத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தெரிவித்துக்கொண்டு, எனக்கும் விஷ்ணுக்கும் ஒரு சின்ன
பொருத்தம் இருக்கிறது. நானும் அவரும் முண்டாசுப்பட்டி இதே ஃபாக்ஸ் ஸ்டார் கம்பெனியில் தான் நாங்கள் அந்த படம் பணியாற்றினோம். மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த படமும் நாங்கள் அவரோட பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட அது என்னது இது சிலுக்குவார்பட்டி சிங்கம், அதுவும் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து திரையுலகம் வளமாக இருப்பதற்கு ஒரே காரணம், நான் என்னை திரையுலகத்தை சார்ந்தவன், நான் ஒரு திரைப்படத்திலே பணியாற்றுகிற கலைஞன், ஆனால் சினிமாக்காரன் அல்ல. சினிமாக்காரன் யார் என்று சொன்னால், வீதியிலே 300 ரூபா சம்பாதிச்சுட்டு 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வர்றாரே, அந்த சகோதரர் தான் உண்மையான சினிமாக்காரர். அவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை. 300 கோடிக்கு 400 கோடிக்கு நாங்கள் படம் எடுக்க முடியாது. அவங்க தான் உள்ளே வரணும். அவங்க தான் உண்மையான சினிமாக்காரங்க. படம் பார்க்கலன்னா தலை வெடிச்சிருன்னு சொல்கிற இந்த வாலிபன் இருக்கிறான் பாருங்க, அவர்கள் இருக்கிற வரை இந்த சினிமாவை அழிக்க முடியாது என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். கதாநாயகன் விஷ்ணு விஷால். விஷ்ணு வந்து எனக்கு வெண்ணிலா கபடிக்குள்ள வந்து தெரியும். ஏன்னா சுசீந்திரன் டைரெக்ஷனில் நடிக்க ஆரம்பித்து அப்புறம் அப்போ இருந்தனால பழக்கம் எனக்கு. ரொம்ப ஒரு பெரிய வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு வெறித்தரமாக உழைச்சிட்ருக்க ஒரு மகா கலைஞன். இப்போ வந்து தயாரிப்பாளராக இருக்கார், விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு படம் பண்ணி பெரிய ஹிட்டு, வேலையின் வந்த வேலைக்காரன். இந்த படம் அதே மாதிரி தான், நோ லாஜிக் ஒன்லி மேஜிக்ன்ற மாதிரி அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி பேக்கேஜ். ஏன்னா அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. நான்லாம் வந்து காமெடி பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நண்பர் முருகானந்தம், தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு நண்பர். சாலிகிராமத்தில் ஒரு டீ கடை, இஞ்சி டீ கடைன்னு, டெய்லி ஈவினிங்காக நானும் ஒரு பார்த்துருவோம். ஸோ இந்த கதை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ தான் சொன்னார்ல, ஜி நீங்கள் காமெடி பண்ணுங்கண்ணே, நீங்கள் இது ஒரு த்ரோட் ஒரு காமெடி கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் காமெடி பண்ணாதீங்க என்ன வச்சு அப்படின்னு. இல்லை நல்லாயிருக்கும் சொல்லிட்டு எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாரு. கொஞ்சம் டெரராக இருக்குமா இருக்கும், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமெடி, அடி வாங்குற காமெடி கேரக்டரு. ரொம்ப ஒரு அருமையான டீம். முருகானந்தம் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாத்துக்குமே ஒரு காமெடி நடிகராக தான் தெரியும் ஸ்க்ரீனில். ஆனால் ஒரு மாபெரும் ஒரு கலைஞன். ஆனால் இந்த சீன் எடுக்கிறப்ப சரி, ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருக்காரு, ரொம்ப திறமையான ஒரு இளைஞன். தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடச்சிருக்காரு. எதையுமே ஒரு ஈஸியாக, ரொம்ப டஃப்பாக சொல்லாமல், ரொம்ப ஈஸியாக எவ்வளோ பெரிய சீனையும் அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாரு. இந்த படமே பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சு. இந்த படம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து தயாரிப்பாளருக்கு வந்து ரொம்ப நாள் படம் எடுக்காமல் ஒரு குறுகிய நாளில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் எடுக்கிறது எப்படின்றது வந்து முருகானந்தத்தை கற்றுக்கலாம். நல்ல ஒரு திறமையான இயக்குனர். வாழ்த்துக்கள் முருகானந்தம். அதே மாதிரி லக்ஷ்மணுக்கும் விஷ்ணுக்கும் வந்து வெண்ணிலா கபடிக்குள்ளே ஆரம்பித்த உறவு இப்போ வரைக்கும் தொடருது. அது பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய அட்வைஸராகவும் இருக்கார், ஒரு கோ ப்ரொடியூசர் மாதிரி லக்ஷ்மண். ஏன்னா என்ன தேவை என்ன தேவையில்லை அன்னைக்கு ஈவினிங் ஆனால் ப்ரோக்ராம் சொல்லிடுவார். நாளைக்கு இவ்வளோ பேர் வேணாங்க, க்ரௌட் வேணாங்க, கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே எக்யூப்மெண்ட் சைடு எல்லாமே ரொம்ப ஒரு சிக்கனமாக, அதே சமயத்தில் ரொம்ப கிராண்டாக ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய ஒரு திறமையான இளைஞன். அதே மாதிரி நிறையா பேர் இதை இப்போ ரொம்ப சீனியர்ஸ். இப்போ என்னன்னா நம்மளாம் ஊரில் இருக்கப்போ சார்ல பெரிய வில்லன் ஆனந்தரா சார்லாம், அதுமாதிரி சார் நான் நடிச்சிருக்கேன் ஆல்ரெடி நீர் பறவையில். அதே மாதிரி மொட்டாஜந்தன் சார், அதே மாதிரி தம்பி சூரி விஷ்ணு கூட்டணி, பயங்கரமான கூட்டணி. இந்த படத்தில் வந்து அதே மாதிரி தான். ஒரு இந்த படத்துக்கு வந்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜாலியாக இருந்துட்டு ஃபஸ்ட்டிலேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் எந்த வித இதுவும் இல்லாமல் கலகலன்னு பார்த்துட்டு ஜாலியாக போயிடலாம். அதே மாதிரி சான் அண்ட் மியூசிக் டைரக்டர், மிக திறமையான மியூசிக் டைரக்டர். சமீபத்தில் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. எனக்கு அவருக்கு சின்ன ஒரு ட்ராவல் ஜோக்கர் டயத்தில் மீட் பண்ணோம், கம்போசிங் டயத்தில் நம்ம இங்கே போனோம், வரப்பு திரும்ப காரில் வந்தோம். அப்படியே பெரிய மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக அவர். இப்போ தனுஷார் படம் பண்ணிகிட்ருக்கீங்களா, வேலையில் படம் இருக்குது. மொத்தத்தில் இந்த டீமுக்கு நீங்கள் எல்லோரும் பெரிய ஆதரவு தந்து, விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன் இது மாதிரி நிறையா படங்களை தயாரிக்கிறதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த படம் கண்டிப்பாக மாபெரும் வெற்றி படமாக அமையும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
ஆக்சுவலாக இந்த படம் இப்போ முடிஞ்சிருச்சுன்னே என்னால் நம்ப முடியல. ஏன்னா முதல்ல விஷ்ணு சார் இப்போ தான் எப்பயோ ஒரு 4 மாதம் முன்னாடி வந்து பேசின மாதிரி தோணுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு டைம். அண்டு முதல்ல ஐ தேங்க் விஷ்ணு சார் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். ஏன்னா நடிக்கிறதே ஒரு பெரிய, நான் நிறைய ஆக்டர்ஸோட மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. பட் நடிச்சுட்டே ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ ஐ ரியலி திங்க் இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். அந்த ரொம்ப போல்ட் ஸ்டெப் அவர் எடுத்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். விஷ்ணு சார் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோ அவர். ஸோ கதாநாயகன்கிற இந்த டைட்டிலுக்கு நான் மியூசிக் பண்ணுறதை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். சென்டிமெண்டலாக இட் ஹேஸ் அ கிரேட் வேல்யூ டு மீ. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, முருகானந்தம் வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு. சார் எந்த மாதிரி படம் சார்? இல்லை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாரு. காமெடி படம் அப்படின்னு சொன்னார். காமெடியா, ஓகே. இல்லை நீங்கள் இதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியல அப்படின்னாரு. ஸோ நான் ஆஃபீஸ் போனேன். போயிட்டு கதையே சொல்ல அவர் ஒரு 3 ஹவர்ஸ் ஜாலியாக அப்படியே பேசிட்டு சொல்லுங்கள் பாஸ், அது பாஸ், இது பாஸ்ன்னு போயிட்டுருக்கு. இவர் வந்து என்ன கதை சொல்லிட்டீங்களா? இல்லை இன்னும் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் கதையே சொல்ல. அப்புறம் அவரை ஜி நீங்கள் கதை கேட்குறதுனா வந்தீங்க, அப்படியே ஒரு 20 மினிட்ஸில் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அந்த மாதிரி ஒரு பயங்கர ஜாலியான, ஒரு எதை பற்றியுமே கவலைப்படாத, உண்மையிலே ஜெனுவினாகவே அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் ஒன்று இருக்குது. அது வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும் மற்றவங்களுக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு படத்தோட சென்டர் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற தொழிலில் இருக்கும்போது அது சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் பண்ணணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். ரொம்ப கடுப்பாக உட்காந்துட்டு என்னையா காமெடியே வரல, அந்த மாதிரி பண்ண முடியாது காமெடி. ஸோ அவரே ஒரு பயங்கரமான காமெடியன், வெரி அக்ளைம்டு ஆல்சோ. இதெல்லாம் தாண்டி அவருக்குள்ள சீரியஸான ஒரு சைடு இருக்குது. ஃபிலாசபிக்கலாக நிறையா பேசுவார். பயங்கரமாக நாங்கள் மற்றவங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் போர் அடிக்கும், பட் நாங்கள் நிறைய கனெக்ட் ஆகிருக்கோம் அந்த இதில். அண்ட் வந்து ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு தேங்க் மை டெக்னீஷியன்ஸ். இஷித் அப்படிங்கிறவர் வந்திருக்காருங்க. அவர் தான் இந்த படத்தில் பாடல்கள்லாம் மிக்ஸ் பண்ணது. என் எல்லாருக்கும் படத்துக்கும் அவர் தான் பண்ணுறாரு. ரவிஜி வந்து இந்த படத்தில் வந்து பாடினது எழுதினது மட்டும்தான் தெரியும். அவர் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் என் மியூசிக்கும் என் லைஃப்க்கும் நிறையா அவர் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரம் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த நேரத்தில் நான் என்னோடய ரொம்ப ஸ்பெஷலான தேங்க்ஸ் ரவிக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணும்பொழுது குட்டி குட்டி விஷயங்களை வந்து கேர் பண்ணி பண்ணுறதுக்கான மக்கள் இருக்கும்போது தான் அந்த ஒர்க்குக்கு குவாலிட்டி வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் ஓவர்லுக் பண்ணியிருந்தா கூட அதை கேர் பண்ணி, நான் எதாவது சரியாக பண்ணலன்னு என்னை திட்டுறது கூட அவர் தான். ஸோ பயந்துட்டே தான் நானே பண்ணேன். ஸோ ரவி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் பயங்கரமான ஃபேன். ஆக்சுவலாக நான் குறிப்பாக சொல்லணும்னா சூரி சார் பயங்கர ஃபேன் தான். ஏன்னா யாரோ சொன்னாங்க இங்கே படம் மியூசிக்கே இல்லாமல் தான் முதல்ல வரும் படம். பார்க்கும்போது பயங்கரமாக விழுந்து சிரித்தோம் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா ஒரு அன்ஃபினிஷ்ட் படம், டப்பிங் கூட ஆக்சுவலாக அப்போ முடிஞ்சிருக்கல. ஐ திங்க் சூரி சார் வந்து நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம், பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு தனியாக ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் வந்து ஆனந்த்ராஜ் சாருக்கு பயங்கரமான ஃபேன். நாங்கள் எப்போவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது கூட பேசிகிட்டே இருப்போம். அதாவது ஒரு சாதாரணமான விஷயத்தை கூட ஒரு வாய்ஸ் மாடுலேஷனால் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருந்தார் நிறைய விஷயங்கள் படத்தில். அது சிம்பிள் விஷயமாக தான் இருக்கும், பட் அந்த மாடுலேஷன் சொல்கிற அந்த விதத்தினால ரொம்ப அது ஃபன்னியாக இருந்தது. அண்ட் ஷரண்யா மேம் இஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ ஃபார் 2 reasons. 11th VIP 2 ரிலீஸ் ஆகுது, அதுலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க, இந்த படத்துலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ ஷீஸ் பயங்கர பாசிட்டிவான ஒரு வைப் அவங்க கொண்டு வருவாங்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே. ஸோ லக்ஷ்மணன் அவர் தான் ஜென்ரலாக நோண்டுவார் எல்லாத்தையும், வந்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி எதுக்கும் பார்க்குறவர் அவர். ஆனால் ரொம்ப முக்கியமான ஆள் அவர் தான். குவாலிட்டி செக் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜாப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது, இது டீம் ஒர்க் தான். ஸோ ஐ தேங்க் எவ்ரி சிங்கர். அண்ட் சிங்கர்ஸ் பற்றி நான் ஒரு டக்குன்னு சொல்லிடுறேன். அனிருத் வந்து இந்த படத்துக்கு அவர் பாட்டு பாடி கொடுத்தார். அந்த ஓன எனப்புங்கிற பாட்டை அவர் தான் பாடினார். அண்ட் முகேஷ் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி நிறைய மேடைகளில் பாடியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர் அவர். நிறைய படத்தில் ரொம்ப அதிகமாக பாடலை, பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேலண்ட். டப்பு டிப்பு அப்படிங்கிற பாட்டு அவர் தான் பாடியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக மாற்றுற ஒரே பவர் வந்து மாஸ் மீடியாவுக்கு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதற்கான பணிகளை செய்வீர்கள் என்று நம்பி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 இயர்ஸ் கிரிக்கெட் ஆடினேன், இன்ஜுரினால் விட்டேன், தோல்வி. அப்புறம் சினிமா 6 வருஷம் ட்ரை பண்ணேன், மறுபடியும் அதுவும் வாய்ப்பு கிடைக்கல, தோல்வி.
மறுபடியும் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு போய் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணேன். ஜாப் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து பிடிக்கல. என்னென்னா நம்ம என்னென்னமோ பண்ணோம்னு நினச்சோம், எங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 21st டே, நான் கரெக்டாக ஞாபகம் இருக்குது, 21st டே நான் ஜாப் ஜாயின் பண்ண டைம் வாய்ப்பு வருது வெண்ணிலா கபடி குழு. ஸோ அதுக்கு எவ்வளோ போராட்டம் அப்படின்னு சூரியனாக்கு நல்லாவே தெரியும். ஈஸியாக அந்த படத்துலையும் நான் என்னை அக்செப்ட் பண்ணல. பட் ஒன்ஸ் அந்த படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆச்சு, திருப்பி 2 படம் தோல்வி. ஸோ திருப்பி உட்காந்து என்ன பண்ண போகிறேன், திருப்பி எல்லா இடத்துல நமக்கு தோல்வி வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப மனசு உடஞ்சி உட்காரும்போது ஒரு நாள் முடிவு பண்ணேன், சரி வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, நான் முயற்சி மட்டும் விடுவானா அப்படிங்கிறது எங்கள் அப்பா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார். அண்ட் அன்றைக்கி டிசைட் பண்ணது என்னென்னா, இனிமேல் ஸ்லோவாக பண்ணாலும் சரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதிலிருந்து எனக்கு தெரிஞ்சு குள்ளநரி கூட்டமில் ஆரம்பிச்சு, குள்ளநரி கூட்டம், நீர்பறவை, முண்டாசப்பட்டி, ஜீவா, இன்று நேற்று நாளை, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், மாவீரன் கிட்டு, இப்போது கதாநாயகன். ஸோ ப்ரொடியூசராகவும் மாறி இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரீம் மாதிரி எனக்கு இருக்குது. என்னோடய படங்கள் பெருசாக போதா போலியாங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. நல்ல கண்டென்ட், நம்பிக்கை உள்ள கண்டென்ட் கொடுப்போம் அப்படிங்கிறத எப்போவுமே நான் நம்புவேன். ஒரு வருஷம் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. ஸோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து இதுக்கு பின்னாடி போயிருக்கு. அதுக்கு முக்கியமாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காரு, செல்லா. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். வேலனை வந்துட்டா படத்தோட கோ-டைரக்டர், சில்குவார்பட்டி சிங்கமோட டைரக்டர், அண்ட் இந்த படத்துலையும் ஸ்டோரியிலையும் இன்வால்வாக இருந்தார். ஸோ உட்காருங்க செல்லா. ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க நிறைய பேர் இந்த மேடையில் இருக்காங்க. தங்கதுரை சார், நீர் பறவை டைமில் வந்து எனக்கு அறிமுகம் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் பண்ண எந்த படமும் வந்து தப்பான கதை அப்படிங்கிறது யாருமே சொல்லலை. ஸோ தங்கதுரை சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், வெரி வெரி ஹாப்பி. அப்புறம் டிஸ்னி, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், லாஸ்ட் 4 ஃபிலிம்ஸாக என் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் ஹாப்பி தட் ஐவ் ஒரு சூப்பரான டெக்னீஷியன்ஸோடு வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. என்னோடய ரொம்ப முக்கியமான நண்பர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து லக்ஷ்மண் பற்றி சொல்லணும். நான் வந்து மாவீரன் குட்டி ஷூட்டிங் முடிச்சுட்டு லக்ஷ்மணுக்கு ஃபோன் அடித்தேன். லக்ஷ்மண் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, திண்டுக்கல் வரீங்களா? திண்டுக்கல்லில் ஆக்சுவலாக அப்பா வந்து ஒரு 3 வருஷம் இருந்தார். ஸோ திண்டுக்கல்லில் பழைய கிரிக்கெட் ஞாபகங்கள்லாம் இருந்தது. ஸோ நான் திண்டுக்கல் போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண் ஃப்ளைட் பிடிச்சிட்டு போய் டக்குன்னு வந்தார். அன்றைக்கி ஈவினிங் போய் 2 பேரும் கிரிக்கெட்லாம் விளையாடி பழைய மாதிரி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அங்கே என்னெல்லாம் பண்ணேன்னு நிறைய விஷயங்கள் பேசி உட்காந்து சொன்னேன். லக்ஷ்மண் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, இல்லை என்னாச்சு அப்படின்னாரு. இல்லை லைஃப்பில் வந்து ஒரு வேளை ஸ்டாக்னெட் ஆயிடுவோன்னு ஒரு பயம் வருது எனக்கு. இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை நம்ம படங்கள் எடுத்து பாருங்க லக்ஷ்மண், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அந்த அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது, அது ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு பயமாக இருக்குது, திருப்பி எங்கே தோல்வி வந்துடும் அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். 2 டேஸ் வந்து என் கூட இருந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுத்தாரு. அப்புறம் கிளம்பி சென்னைக்கு வந்தோம். அதோட அடுத்த ஸ்டெப்பு தான் கதாநாயகன். ஸோ கதாநாயகனுங்கிற ஒரு படத்தை வந்து என் லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்மாக நான் பார்க்குறேன். அண்ட் அது கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து முருகானந்தம். 3 இயர்ஸாக வந்து எனக்கு முருகானந்தம் தெரியும். என்னால் என்னெல்லாம் பண்ண முடியாதோ நான் நினச்சேனோ அது அத்தனை விஷயங்களையும் நான் இந்த படத்தில் பண்ண வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக முருகானந்தம் சார் மறக்கவே மாட்டேன். வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு நான் எப்போவுமே கிளியராக இருப்பேன். ஏன்னா நமக்கு இன்னொரு படம் பேரலாக பண்ணால், இல்லை சைட் பை சைட் பண்ணால் நமக்கு ஒருவேளை இந்த கேரக்டர் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை அந்த கேரக்டர் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் வரும். இப்போ நான் ஒரு 3 படம் முடிச்சுட்டு 4வது படம் போயிட்டுருக்கேன். அதுக்கு முழு காரணமே வந்து கதாநாயகன் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ். ஸோ முருகானந்தம் சார், எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் சரி இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். இது நாளைக்கு ஹிட்டோ ஃப்ளாப்போ அதை பற்றி நான் யோசிக்கலை. இட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபில்ம். அண்ட் 2வது படம் ஒரு புது டைரக்டர், 3வது படம் செல்லா புது டைரக்டர் சில்குவார்பட்டி சிங்கம், 4வது படம் கமிட் ஆயிடுச்சு எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில், அதுவும் ஒரு புது டைரக்டர். ஸோ அது என்னன்னு தெரியல, எல்லா புது டைரக்டர்ஸோட சேரும்போது ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்குது. எப்போவுமே ஒரு புது விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும். அண்ட் ஐம் வெரி வெரி லக்கி. அண்ட் ஷான் ரோல்டன் சூப்பர்பான ஒரு மனிதர், பயங்கர பாசிட்டிவிட்டி. இந்த படம் வந்து அவர்கிட்ட சொன்னதுலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. என்னன்னு தெரில, அதான் நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மேடையில் நான் இருக்கிறவங்க எல்லாரோட நான் 2 வாட்டி மினிமம் ஒர்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அத்தனை பேரோடையும் ஆல்மோஸ்ட் எல்லாரோட 2 வாட்டி ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம், ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்ஃபியர், அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆஃபீஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அங்கே யார் வந்தாலும் சரி, க்ரியேட்டிவ் பேசினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, அடுத்த நிமிஷம் வெளியே போகும்போது ரொம்ப சிரித்து ஜாலியாக தான் போவாங்க. ஐ எம் வெரி வெரி லக்கி ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர்.
டு ஹேவ் சச் பீப்புள் அரவுண்ட் மீ. ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றி நிறைய குணங்கள் சொல்லலாம், பட் மொத்தத்தும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எவ்ரிபடி இஸ் a வெரி குட் ஹியூமன் பீங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோன்னா நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் நல்லா நடக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன். அந்த விதத்தில் எனக்கு கிடைச்ச நண்பர்களாக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஐ திங்க் வித் வெரி குட் அட் ஹார்ட் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் தட்ஸ் வை குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு வந்து தொடர்ந்து 5 படம் ரொம்ப நல்ல ரேட்டிங் கிடச்சி, நான் ரிவ்யூஸ்லாம் நிறைய படிப்பேன். அண்ட் முண்டாஸ்பட்டி, இன்டர்நெட் நாளே, ஜீவா, நீர்பறவை எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் நான் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா எனக்கு 3 to 3.5 ஸ்டார்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க. திடீர்னு வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன் ஒரு படம் பண்ணேன். எனக்கு ஒரு பயம், இதுக்கு எப்படா ரேட்டிங் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். டோட்டல் 28 ரேட்டிங்ஸோட ஆவரேஜ் வந்து 3.2 ஸ்டார்ஸ், விச் மீன்ஸ் ஐ மீன் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ஒரு ரேட்டிங்கே இல்லை இது. ஏன்னா யாருமே வந்து கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ரேட்டிங் கொடுங்க, ஏன்னா நான் ரிவ்யூஸாக ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். பட் அதுக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா என் கரியரில் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தைரியமும் ஒரு மரியாதையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் மறக்கவே மாட்டேன். இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ. என்னைக்கு நான் 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. 3வது படம் ப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரியே இருக்குது. இந்த ட்ரீம்லேயே அப்படியே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் அவரோட பண்ணுற செகண்ட் ஃபிலிம் இது, 3rd ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கோம். சரண்யா மேடமோட 2nd ஃபிலிம். ஸோ சூரியனா அவர் சொன்ன மாதிரி வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இப்போ கூட தொல்லை பண்ணுவேன், சூரியனா இது வைக்கலாமா வேணாமான்னு டார்ச்சர் பண்ணுவேன். ஆனால் அந்த டார்ச்சர்லாம் தாங்கி என்றைக்குமே வந்து இல்லை விஷ்ணு கரெக்டாக இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ வெரி சப்போர்ட்டிவ் டீம். அண்ட் செல்லா வந்து அடுத்த படத்தோட டைரக்டர், சிலுக்குவார்பட்டி சிங்கம். கண்டிப்பாக அதுவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் பேசுகிறத கேட்டிங்க. அண்ட் யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. என்னோட என்டையர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ், தினேஷ் மாஸ்டர், ஐ மீன் திலீப் மாஸ்டர், அப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர், ஷோவி மாஸ்டர், முக்கியமாக வந்து 2 பேருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து விஜய் சேதுபதி. ஏன்னா அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அடுத்த செகண்டே ஒத்துக்கிட்டாரு. ஐ வெரி ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து இல்லை தலைவா அப்படின்னாரு. இல்லை நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்கன்னு உடனே கேட்டார். கேட்ட உடனே ஓகே எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரியும் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி அவர் இருக்கிற இடத்துல வந்து இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் ஹி அக்ரீட். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த போர்ஷன்ஸ். அப்புறம் சிம்பு சார் படத்தில் வந்து பிகினிங்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு ஜாலியான ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் அனிருத் சார், அவர்கிட்ட வந்து சாங் பாடணும் அப்படின்னு நான் கேட்டேன். அடுத்த செகண்ட் ஓகேனாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நட்பு இந்த படத்தில் ஒரு உங்களுக்கு தெரியும். ரொம்ப கேஷுவலான ஒரு ஃபில்ம், ரொம்ப ஜாலியான ஒரு ஃபில்ம், ஃபேமிலி ஓரியன்ட் ஃபில்ம். எப்படி போன வாட்டி நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலிஸில் வந்தீங்களோ கண்டிப்பாக இந்த வாட்டியும் வாங்க, உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். படம் பாருங்கள், சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். விஷ்ணு விஷால் சார், முதல்ல அவரை அறிமுகப்படுத்தின தங்கதுரை சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி என்னடா பண்ணுற அப்படின்னு கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார். இன்னமும் அந்த நட்பு ஒரு ஹீரோவாக, ஒரு ப்ரொடியூசராக தொடர்ந்துகிட்டு இருக்குது. அதனால் அது ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஷ்ணு சார்கிட்ட வந்து நான் கதை சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி இந்த கதை அந்த கதை 2-3 கதை சொல்லிகிட்டே இருக்கேன். பண்ணலாம்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ இந்த கதையை இப்போ சொல்லவுடனே சரி ஒரு ப்ரொடியூசர் பார்க்கலாம் அப்படின்னு தேடிகிட்டே இருக்காங்க. என்ன அங்கங்கன்னு கிடைக்கல. சரி அப்படி தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு நாள் திடீர்னு வந்து சரி நானே பண்ணுறேன் அப்படின்னாரு. முதல்ல இந்த படத்தை தயாரித்த என்னை நம்பி தயாரித்து என்னை டேரக்டர் ஆக்குனா விஷ்ணு சாருக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னென்னா இது வந்து ஒரு சூரிய சார் பேசுன மாதிரி ஒரு காமெடி படம். அதனால் வந்து சில பேர் காமெடி படத்தை வந்து செம்ம காமெடி இருக்குது பாருங்க அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படிவாங்க. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காமெடியாக விறுவிறுன்னு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே என்னுடைய பேச்சு முடிச்சுக்கிறேன். ஆனால் இது என்னென்னா முக்கியமாக நன்றி தெரிவிக்கிற ஒரு தருணமாக இதை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த விஷயத்தை உங்களுக்கும் என் சார்ந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் டெக்னீஷியனுக்கும் இங்கே வேலை பார்த்த எல்லாத்துக்கும் நான் ஒரு நன்றி விறுவிறுன்னு நன்றி தெரிவிச்சிடறேன். விஷ்ணு சார் தவிர்த்து ஒரு விஷ்ணு சார் சொன்னோம்னா ஒரு 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 ஹீரோவாக சில நேரங்களில் செம்மையாக இருக்குது அப்படின்பாரு. டக்குன்னு கேரவனுக்கு உள்ளே போனால் என்னங்க 2 நாளும் முடிச்சிருவீங்கல்ல அப்படின்பாரு. இறங்கி வந்தோன்னே செம்மையாக இருக்குது, எவ்வளோ நாள் வேணாலும் பண்ணுங்க சார் உள்ள இல்லை எப்படி சொல்லிட்டா அப்படின்னு ஒரு நல்ல ப்ரொடியூசராகவும் நான் ஒரு பேட்டி கூட சொல்லியிருந்தேன். ஒரு நாணயத்தில் 2 பக்கம் மாதிரி ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் சிறந்த கதாநாயகனாகவும் இருந்தார். அடுத்து இந்த படத்தில் வந்து வரிசையாக சரண்யா மேடம்
மேடத்திட்ட நான் வந்து போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி மணிவண்ணனா அவங்க இவ்வளோ பெரிய ஜாம்பவான் மணிவண்ணன் பேரை வந்து சரண்யாஸ் மேடம் அண்டு ஆனந்தராஜ் சார்லேருந்து ஆரம்பித்து தாசனன் வரைக்கும் எல்லாருமே சூரி வரைக்கும் அவங்க பயன்படுத்தினாங்க. அந்த மணிவண்ணன் சார் இப்போது அவர் வந்து இறந்து போயிட்டார். அந்த பேரை எனக்கு சொல்கிறதுக்கு முதல்ல வந்து ரொம்ப நன்றி. இது வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன். இது வந்து என்னுடைய ஆத்மார்த்தமாக மனதிரீதன்னு சொல்கிறேன். நான் அவ்வளோ பெரிய படைப்பாளி, மிகப்பெரிய டைரக்டர், நல்ல நடிகர். அவர் பேர் சொன்னதுக்கு முதல்ல நன்றி. அவங்ககிட்ட போய் நான் சீன் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த சீன் மேடம் அப்படியா, இதில் என்ன டைலாகு இல்லை மேடம், நான் வந்து கெட்டவங்களுக்கும் நாங்கள் ஓடி போய் நல்லது பண்ணுவோம், எங்களை பார்த்து பேசாதவங்க கூட எங்களை பார்த்தா பேசுவாங்க, இதான் மேடம் டைலாக். ஒரு நிமிஷம் டைரக்டர் சார் வாங்க சொல்லுங்கள் மேடம். நான் அப்படி அந்த பதட்டம், பேசாதவங்க கூட எங்களை பார்த்தா பேசுவாங்க, அது எப்படி வரும்? பேசாதவங்க தானே பேசாதவங்க, அதை எப்படி பேசுவாங்க? அப்போ பேசினவங்க மாறிடுவாங்களே. மேடம் இருங்க, நானே ஃபஸ்ட்டு படம் இருங்க மேடம். மேடம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? மணிரத்னம் சார்லேருந்து ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் ஸ்ரீராமசாமி வரைக்கும் தேசிய விருதுலாம் வாங்கிட்டீங்க மேடம். மேடம் நான் வந்து மொதல் படம் நம்பி படம் கொடுத்துருக்காரு எனக்கு. மேடம் எதாவது விஷ்ணு சாருக்கு முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு. சரி அப்போ டைலாக் ஒழுங்காக எழுதுங்க. சரிங்க மேடம் அப்படின்னு. அது என்னென்னா அந்த தவறுகளையும் தவறாக அந்த ஒரு பதட்டத்தில் வேறு டைலாக் சொன்னால் கூட அதில் இருக்க சரி தவறுகளை வந்து சுட்டி காட்டி அதை பண்பாகவும் பக்குவமாக சொல்லி இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உரிமையோடு, அதாவது உங்கள் சொன்னதை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஏதோ நம்மள மேலே இருக்கிற அன்புனால உரிமையாக அதை பாசமாக சொல்லி காட்டும்போது எனக்கு அதை திருத்திக்கிட்டு நல்ல இன்னொரு டைலாக் எழுதுறது. அப்போ நான் திரும்பி ஃபோன் பண்ணி, மேடம் இன்னொரு டைலாக் ஒன்று எழுதியிருக்கேன், யாருக்கு? ஹீரோயின் பேசுகிறது, அதில் என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் டைலாக் ரைட்டரா? அந்தளவுக்கு ஒரு என் மேலே பாசத்தையும் அன்பையும் அவங்களோட சீனியாரிட்டி வச்சதுக்கு முதல்ல சரண்யா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனந்தராஜ் சார் அப்படியே இப்போ கதை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறேன். ஒரு நடிகனாக இருந்துட்டு மறுபடியும் திடீர்னு வீட்டுக்கு போய் யாருன்னே சொல்லவே இல்லை. அவரோட படம் ஆக்சுவலாக மரதநாணயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் டேரக்டருக்கான வாய்ப்பு கிடைக்குது. விஷ்ணு சாரும் ஆனந்தராஜ் சாரும் பேசிட்டாங்க. நான் வந்து டேரக்டர்னு முருகானந்தம் சொல்லியிருக்காங்க, பேர்லாம் தெரியல. திடீர்னு வீட்டுக்கு போய் உட்கார வச்சுருக்காங்க. சார் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர்றாரு. நீங்கள் என்ன இங்கே உட்காருங்க, டேரக்டர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னாரு. இல்லை சார் நான் தான் டேரக்டர் அப்படின்னு. ஹலோ ஸ்பாட்லைட் சொல்லவே இல்லை அப்படின்னாரு. இல்லை சார் அங்கே நடிகராக இருந்தேன், இங்கே டேரக்டராக. நான் வில்லன் காமெடி மாதிரி நீங்களும் பழதா அப்படிங்கிற மாதிரி அவர் கதை சொன்னபோது ரொம்ப ரசித்தார். நம்ம ரசிச்சுட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் வந்து ஒரு ஒரு இதில் டான்ஸ் ஆடணும் அப்படின்னாரு. இந்த பாருங்கள் தம்பி, நான் பயங்கரமான வில்லன், இப்போ ஒரு படத்தை போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படின்னா டமான வெட்டுற அந்த மாதிரி வில்லனாக இருந்துட்டு இப்போ நான் காமெடி பண்ணுறேங்க, டான்ஸ்லாம் ஆட முடியாது தெரியுதா? என்ன டான்ஸு? இல்லை சார் சும்மா ஒரு ரஷ்யன் கேர்ளோட அப்படின்னு. எங்கள் கேர்ள் ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னாரு. மாற்றலாம் கேட்கல அது பொண்ணு சார், ரஷ்யன் கேள் சார் அப்படின்னு. அதான் லோக்கல் பொண்ணுங்களாம் இல்லை லோக்கல் சார், செம்ம சகப்பாக இருக்கும் சார், காட்டுங்க. லைட்டாக தானே ஒரு 2 நிமிஷம் ஆடினா போதுமா? இல்லை சார் நீங்கள் 1 நிமிஷம் போதும், இல்லை 2 நிமிஷம் வச்சுக்கங்க ஆடுவோமே. அந்த மாதிரி இம்மிடியேட்டாக ஆடுனேன்னு சொல்லிட்டாரு. இதான் காமெடியாக சொல்கிறேனே வழியா, ஆனால் மற்றபடி அதை ஒத்துக்கிட்டு அதை என்னோட வந்து டான்ஸ் ஆடி பாட்டு படிக்குவாங்க. அதை வந்து அவரும் அப்படி ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு கிரியேட்டர், முதல்ல அவர் கிரியேட்டர். முக்கியமாக வந்து இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க அவருடைய உருவத்துக்கும் வயசுக்கு எல்லாம் தாண்டி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சத்தியமாக ஒரு நல்ல குழந்தை மாதிரிங்க எனக்கு தெரிஞ்சு. சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்பும் அடுத்தவங்களை பற்றி பாராட்டுறது, திடீர்னு ஒரு 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 வெகுளித்தனமாக ஒரு பாமரத்தனமாக சில நேரங்களில் சொல்லிடுறது, சில நேரங்களில் பயங்கர அறிவுபூர்வமாக பேசுகிறது, சில நேரங்கள் தைரியமாக பேசுகிறது, எல்லா குணங்களும் இருக்கிற ஒரு நண்பராக இருக்கார். அவர் வயசுக்கு நம்மளை தோளில் கையை போட்டு. ஆனந்தராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பங்காளி சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போ அதாவது நீங்களே சொல்லுங்கள், ஆள் போக போக எப்படி ஆகிட்டே வர்றாரு. ஒரு +2 பையன் மாதிரி இப்போ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ப மாட்டோம். இங்கே சூரி சார் வர்றாருன்னு அவரை பார்த்து வளர்க்குறேன் நான். சூரி சார் வர்றாரு அப்படின்னு. ஹலோ சூரி சார் தான் சொன்னார். இப்படி ஒல்லியாக வந்தால் எப்படிங்க அடையாளம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லை ஒரு வசீகரம் இருக்குல்ல, அந்த வசீகரை பார்த்து நம்ம மெய்சில் இருக்கிறோம், அதை கேட்குறோம். அதுக்கு சொல்லலாம் 4 பேருக்கு முன்னாடி இப்போ கேட்கவே முடியாமல் ஆக்கிப்பார் இப்போ. அந்த மாதிரி இவரும் பங்காளியும் வந்து ஒரு டைரக்டராக இதை தாண்டி ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு நடிகரை ஒரு பெரிய காமெடினா இப்போ இருக்கிற லீடிங் காமெடி ஆர்டிஸ்ட் அவரை வந்து நான் உரிமையாக 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏன் பங்காளி அது அந்த என்ன கிரீம்னு கேட்குற அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி பங்காளி. நான் சொல்லுவேன் தலைவர் இப்போ 6 பேக்கு நம்ப மாட்டீங்க, நான் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன். சூரி 2-3 படத்தை சூரி சார் வந்து பங்காளி சட்டையை கழட்டுவாப்பில் பாருங்கள், 6 பேக் பண்ணியிருக்காப்புல. முதல்ல நான் ஓப்பன் பண்ணிட்டேன், பரவாயில்ல எனக்கு திட்டினாலும் பரவாயில்ல போங்க. ஆமாம், என்ன ஒரு ஹீரோ மாதிரி 6 பேக் பண்ணியிருக்காப்புல, பண்ணிகிட்டு இருக்காப்புல. கூடிய சீக்கிரம் அதோடைய ஆல்பம் வெளியே வரும். சாரி பங்காளி,
ஆமாம் சாரி சொல்லிட்டேன். நீங்கள் எவ்வளோ சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு நான் ஒன்று கூட சொல்லக்கூடாதா? அது ஆனந்தராஜ் சார், இது நம்ம அருள்தாஸ் அண்ணன் டெய்லி வந்து இஞ்சி டிக்கெட்டில் வைப்போம். ஒரு கம்பீரமான தோற்றம், அப்படியே அவரை பார்த்துட்டே இருப்பேன். படக்குன்னு ஒரு காமெடி அடிப்பார், அப்படி சிரிப்பார். நல்ல காமெடி சென்ஸான ஆளாக இருக்காரு. உடனே டக்குன்னு அப்படியே அப்படியே பக்கத்தில் நின்று அப்படியே வயிற்றுல கை வச்சுட்டு, சார் நீங்கள் காமெடி பண்ணால் செம்மையாக இருக்கும். ஹலோ சும்மா இருங்க, என்னை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, கண்ணெலாம் பெருசாக இருக்கு. கண்ணு பெருசாக இருந்தால் வில்லன்னு யார் சொன்னது? என்ன அதெல்லாம் உங்களை காமெடி பண்ண வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன். என்னை நம்பி நடிக்கும்போது கூட ஒரு சின்ன டவுட்டு, முருகன் தான் நல்லா வருமா, ரொம்ப மாரியா பண்ணுறீங்களே, நல்லா வரும்ண்ணே பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஒரு தரையில் கடந்து அப்படி பிறலணும், குழந்த மாதிரி இப்படி பிறந்துக்கிட்டு கால் ரெண்டையும் விட்டு இப்படி அழுகணும். இல்லை இது மட்டும் பண்ண வேணாம், ரொம்ப குழந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு, ஓகேண்ணே அப்படின்னு. திடீர்னு என்ன நினச்சா இருந்தால, ஷார்ட் போயிட்டே இருக்குது, லக்ஷ்மண் ஷூட் பண்ணிட்டே இருக்காப்புல. அந்த ஷாட்டில் நான் சொல்லியிருந்தேன் குழந்த மாதிரி அழுகணும்னு. பரவாயில்ல நின்றுக்கிட்டே அழுதுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே நின்றுட்டு பண்ணுங்கண்ணே பரவாயில்லண்ணே அப்படின்னு. திடீர்னு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்து குழந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல, மணலில் விழுந்து அழுதாப்புல. அது அப்படியே ஷூட் பண்ணோம். அந்தளவுக்கு அந்த கதை மேலே அவர் என் மேலேயும் அந்த கதை மேலேயும் அவர் வச்சுருந்த ஒரு பாசத்துக்கு ஒரு அண்ணன் மாதிரியான தாசன் எனக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நாயகன் ஷான் ரோல்டன் அவர் சொல்லணும். இப்போ நான் ஆர்டிஸ்டாக முதல்ல வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து மொட்டராஜன் சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, மொட்டராஜன் சார் வந்து போய் சொல்லியிருந்தேன், விஷ்ணு சார்ட்ட சொன்னேன், அவர் வேணும் சார் அப்படி. என்ன கேரக்டர் அப்படின்னாரு. சார் சாரி சார் அந்த கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன். அப்படியா என்னது அப்படின்னு. சார் இல்லை ஒரு பாடகன் அவர் அப்படின்னு. பாடகனா யார் அப்படின்னு. இல்லை சார் மொட்டராஜன் சார் தான் பாடுவார். ஆமாம் பாடகன் தாங்க. இப்போ பேசவே கட்ட குரலாக இருக்குமாங்க. இல்லை சார் அதில் அந்த கட்ட குரல்லே அவர் வந்து ஒரு பெரிய அவார்டு வாங்கி பாடினா எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்த நடிக்கும் அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, லவ்விங் அப்படிங்கிற மாதிரி போட்டு தலைவர் மாய நதி என்றுன்னு அந்த கட்ட குரலில் பாடுவார். அவரே வந்து தம்பி முருகானன் தான், நிறையா படம் பண்ணிகிட்ருக்கேன், என்னை பாடகனா எப்படியா நீ ஃபீல் பண்ண அப்படின்னாரு. இல்லைன்னு உங்கள் மொட்டையை பார்க்கும்போது பாட்டு தானே பாடுவீங்க நீங்கள் அப்படின்னு அவரை மிகப்பெரிய பாடகன் ஆக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து மொட்டராஜேந்திரனுக்கு பதிலாக பாடகர் ராஜேந்திரன்கிற மாதிரி கூப்பிட்டா நல்லதுன்னு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன். அவர் இன்றைக்கி வரல, அவருக்கு ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட்டாக இதை தாண்டி விஷ்ணு விஷால் சாருக்கான அவருக்காக இன்றைக்கி மிகப்பெரிய நாயகனாக விளங்கிக்கிட்டு இருக்க விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே வந்து அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். யாருமே வந்து யோசிப்பாங்க இப்படி இருக்கிறது, இப்படி அவருடைய வளர்ச்சிக்கு மத்தியில் ஒரு வந்து கெஸ்ட் ரோல் வந்து பண்ணுறது யோசிப்பாங்க. விஷ்ணு சார் சொன்னார், இந்த மாதிரி நானும் அவரும் பேசிக்கிட்டு வந்தேன் யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு. இவர் பேர் சொன்ன உடனே ஃபோன் பண்ணுறாரு, இல்லை நண்பா பண்ணலாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வேண்டுதலுக்காக நான் போய் கதை சொன்னேன். உடனே நடிக்க ஒத்துக்கிட்டு இந்த படத்தில் அந்த ஒரு முக்கியமான கதையினுடைய மைய புள்ளியாக இருந்த ஒரு ஆணிவேர் மாதிரியான அந்த சீனை அதை பண்ண விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சிம்பு சார் குரல் கொடுக்குறதுக்காக போயிருந்தோம் வீட்டுக்கு. அடி நைட்டு ஃபுல்லாக வச்சு ஒரு 2 வரி ஜாலியாக நல்லா பேசி அனுப்புகிறார். அவருக்கு ரொம்ப சிம்பு சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து டெக்னீஷியனுக்கு வந்துடுறேன் சார் நான். அப்புறம் லக்ஷ்மண் வந்து எப்படி கேமராமேன் அப்படின்னா, அவரும் ரெண்டு அவதாரம் அந்த படத்தில். ஒரு பக்கம் வந்து 200 பேர் வேணாம், 100 பேர் போதும் அப்படின்ட்டு போவார். அந்த மாடல்ஸ் வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கீங்களா அங்கே போங்க ஸ்பாட் வச்சுருவேன் அப்படி பேசுவார். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அந்த பக்கம் போய் நான் சீன் சொல்லிட்டே இருப்பேன், 300 பேர் வைப்போம் அப்படிம்பாரு. அந்த பக்கம் போய் தனியாக போய் 100 தான் அப்படிம்பாரு. என்னையா அது ஒரே ஆளுக்கு 2 வேலை கொடுத்து பெரிய குறைச்சலாக இருக்குது. அவர் என்னென்னா ப்ரொடியூசராகவும் பேசுகிறாரு, ஹீரோவும் பேசுகிறாரு. சார் நீங்கள் என்ன எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் பேசுகிறீங்க, ஒரு கேமராமேனாகவும் பேசுகிறீங்க அப்படின்னா கடைசியாக யாரை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது என்னுடைய பெரிய பயங்கர அதில் ஒரு பெரிய டைரக்ஷன். அது மெல்ல கேமராமேனை ஜெயிக்க வச்சுருவேன். 300 பேர் வந்து நிற்பாங்க. அப்படியே விஷ்ணு சார் திரும்பி அப்படியே கேமராமேனை பார்ப்பார், கேமராமேன் அப்படியே விஷ்ணு பார்ப்பார். 2 பேரும் சேர்ந்து என்னையை பார்ப்பாங்க, நான் அப்படியே வானத்தை பார்ப்பேன். எல்லாம் விதி அப்படிங்கிற மாதிரி. இப்படி படத்தை வந்து இவர் சொன்ன மாதிரி, சூரிய சார் சொன்ன மாதிரி சில நேரங்களில் வந்து இருக்கு கொஞ்சம் பிடிச்சி இது பண்ணாலும், மற்ற நேரங்களில் மிக சொற்பமான நேரங்கள் தான் அந்த மாதிரி ரொம்ப காம்பேக்டாக எக்கனாமிக்கலாக ஒர்க் பண்ணுது. மற்றபடி நல்லா செலவு பண்ணக்கூடிய மனசும் ஒரு 99% நல்ல
நல்லா இருக்கணும், இல்லை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பிரம்மாண்டமாக தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதனால் கேமராமேனை பாராட்டுறது போல் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரை பாராட்டணும்னு தெரியல. கேமராமேனாக வந்து ஒரு சீன் சொன்னோன்னா இதுக்கு ஒரு கலரை ஃபிக்ஸ் பண்ணுவார். இது வந்து ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரில் வைக்கலாமா அப்படிம்பாரு, ஒரு ப்ளூ கலரில் வைக்கலாமா அப்படிங்கும்போது அப்படியே பேசிட்டே என்னை தள்ளிக்கிட்டே போவார். என்ன ஏன் அப்படி தள்ளிக்கிட்டே போகிறான்னு பார்த்தா அப்படி விஷ்ணு அப்படி பார்த்துட்டே இருப்பார். எங்கே 2 பேரும் போகிறீங்க அப்படின்னு லைட்டு கிட்டலாம் பேசுகிறக்கா. அந்த மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல் ஒரு மூடு கொடுத்த என் நண்பன் லக்ஷ்மணனுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ஷான்ரோடன் சார் பேசுகிறேன். மியூசிக் டேரக்டராக சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு 4 மணி நேரத்துக்கு பிறகு கதையே சொல்லலை அன்றைக்கி. ஆக்சுவலாக அடுத்த நாள் தான் கதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் ஓகே பண்ணி சைன்லாம் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அப்புறமேட்டு தனியாக ஃபோன் பண்ணார். தலைவா கதை சொல்லவே இல்லை தலைவா அப்படின்னாரு. தலைவா சைன் பண்ணிட்டேன் தலைவா அப்படின்னாரு. பண்ணிட்டீங்களா அப்புறம் சொல்லி என்ன வேணால் சொல்லாமல் இது முதல்ல யோசிக்கணும் அப்படின்னு. இல்லை தலைவா ஏதோ பேசுகிறீங்க சைன் வேறு பண்ணிட்டேன், என்ன தலைவா சொல்லியிருக்க தலைவா கதையை அப்படின்னாரு. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் வீட்டில் போய் சொன்னேன். ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ஆஃபீஸ்லாம் இருக்கும், நம்ம போய் உட்காந்தோன்னா ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, ஒரு காஃபி டீ கொடுப்பாங்க, ஒரு பேப்பர் கிடக்கும், படித்த பேப்பர் ஒரு 4 தடவை படிப்போம், அதுக்கப்புறம் வருவார். அப்படி எந்த பந்தாவும் இல்லாமல் அவருடைய வீடு தான் ஆஃபீஸு. வீட்டுக்கு போனால் ஊஞ்சல்லாம் இருக்குது, அப்படி உட்காந்துட்டு அப்படியே தலைவர் அப்படியே அவங்க ஒய்ஃப் தான் வந்து டீ கொடுத்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இசையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நண்பர். அவங்க வீட்டில் இப்போ திரும்பி சிலங்களா தூங்கிறது நான் அந்த சோஃபாலேயே டியூன் போடும்போது. ஹலோ தலைவா டியூன் ரெடி அப்படின்பார். போடுங்க அப்படி போடுவார். அந்த மாதிரி என்னை வீட்டுக்குள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் கொடுத்த ஷான்ரோடன் நல்ல நண்பராகவும் மிக சிறந்த மியூசிக் டைரக்டர்னு சொல்லவே தேவையில்லை. அற்புதமான பாட்டு வந்திருக்கு, நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஆர்ட் டைரக்டர் கோபி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் அந்த குழந்தை சின்ன தம்பி பிரபு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பண்ணிடலாம் சார் இல்லைங்க அங்கேருந்து கீழே நீங்கள் விழுகணும், பண்ணிடலாம் சார். தலைவா விழுந்துன்னு சொன்னேன். ஐயோ சார் அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கிற நல்ல நண்பர் ஷெரீப் மாஸ்டர் அப்படியே வந்தார். தலைவன் பார்த்தா ஏன் ஜாதி தான். அதாவது என்னென்னா நடிப்பு லைட்டாக ஆசை இருக்குது தலைவனுக்கு. அந்த ட்ரெஸ்ஸு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீடு சூரி சார் சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, சூரி சார் அவர் விட்டுட்டார் ஷெரீப்பை. அப்படியே வந்தார். அப்படியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளுக்கு தெரியுமில்ல பாம்பின் கால் பாம்பரியும். தலைவா நீ நடிகன் தானே அப்படின்னு. யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. பார்த்தலையா உள்ளே வந்து ஆடு தலைவா அப்படின்னு செம்ம ஆட்டம் ஆடுறாப்புல. அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகனாகவும் மாஸ்டராகவும் மாறணும்னு நான் வாழ்த்துறேன். அடுத்த படத்தில் அவர் நடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஷெரீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. வராத சோபி சாருக்கு ரொம்ப நன்றி. திலீப் மாஸ்டருக்கு நன்றி. தளபதி தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னுடைய எடிட்டர் ஸ்ரீதர், அவரும் பாருங்கள் அமைதியாக பார்க்குற, சொல்லுவானா சொல்ல மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நிறைய நேரங்களில் எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அதை இதெல்லாம் காட்டிக்கிறாமல் இது கட் பண்ணுங்க, அந்த ஷாட்டை போடுங்க, இந்த க்ளோஸ்அப் போடுங்க, அந்த க்ளோஸ்அப்பே எடுக்கலைங்க அப்படிம்பாரு. எடுக்காட்டாலும் போடுங்களேன் அப்படின்னு. எடுத்தாதையா போட முடியும், க்ளோஸ்அப் இல்லாமல் க்ளோஸ்அப் போனால் எப்படியா போடுறது, அப்படியா பிறகு நாளைக்கு எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு எந்த டென்ஷனையும் காட்டாத என்னுடைய எடிட்டர் ஸ்ரீதர் சாரும். அப்புறம் வந்து இதில் ஒர்க் பண்ண ஆண்டனி சார், மேனேஜர் ஆண்டனி சார், அவர் சில நேரங்களில் எப்பயாவது கோவமா என்ன சார் அப்படிமே, பண்ணுங்க சார் படம் சார் பண்ணுங்க அப்படி ஓரமாக சொல்லிட்டு போவார். காதில் லைட்டாக கேட்கும். என்ன சொன்னார் படங்கிறாருங்க ஒன்று. ஐயோ அந்த மாதிரியான சீனியரான ஆண்டனி சார். அவருடைய வலது கையாக இருந்த மிஸ்டர் சந்துரு வந்து உண்மையிலே ரொம்ப இதுக்கான பாடுபட்ட ரொம்ப உழைச்சவர். விஷ்ணு சாருக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்து போஸ்ட்லாம் அடித்து இன்ன வரைக்கும் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கிற சந்துருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். எவ்வளவோ இப்போ பிரச்சனைகளுக்கு மத்தியில் பெரிய இடத்துல ஷூட் பண்ணிகிட்ருப்போம், சண்டைக்கு வர்ற மாதிரி இருப்பாங்க. ஒரே ஆள் தானே சந்துருக்கு போங்க அப்படிமே. அப்போ என்ன பேசுகிறான்னு தெரியாது, அவனை உட்காந்து டீ சாப்பிட்டுருப்பாப்புல. அப்புறம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைய அப்படின்னு, 3 பிள்ளையோ, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா அப்படின்பாரு. என்னையா பேசிகிட்டு இருக்காரு அவர். இல்லை சார் அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல அப்படின்னு. அந்த வீட்டில் இப்போ ஷூட் பண்ணணும்னா கேட்கவே மாட்டேன், நீங்கள் எடுக்க தலைவா அப்படிம்பாரு. இல்லைங்க அவங்கள்ட்ட அனுமதி வீட்டுக்காரங்கிட்ட கேட்கணும்ல. வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறது வேறு மேனேஜர். சந்துருனா ஓகே நான் பேசிக்கிறேன், அது எடுத்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி பயங்கர உறுதுணையாக இருந்த சந்துருக்கு ரொம்ப நன்றி. நான் சொல்ல மறந்தாலும் மறந்துடுவேன். என்னுடைய உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பயங்கர தூணாக இருந்த என்னுடைய உதவி மேடைக்கு அழைக்கிறேன். தயவுசெய்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க. சாலமன், பார்த்திபன், கௌதம், ஜீவானந்தம், யாசரு, இன்னும் வராத என்னுடைய மாறன் ஒரு உதவி இயக்குனர். அவருக்கு படம் கிடச்சிருச்சு. இப்போ இரவுக்கு 1000 கண்கள்னு ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு அவர் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. அவரும் என்னுடைய உதவி இயக்குனர் தான். இன்றைக்கி டைரக்டர் ஆகிட்டார். எல்லோரும் வந்துட்டிங்களாப்பா? ஆமாம், இவரெல்லாம் எனக்காக உதவி பண்ணவங்க. நாளை இயக்குநர்கள் எல்லாம். அதாவது ஒரு படத்தில் பிள்ளையார் சொல்லியிலேருந்து ஆரம்பித்து எண்டு வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி, ஐயா அந்த கமலத்துக்கு அந்த தேட்டர் நல்லா ஓடுதா சார், அங்கே 2 பேரும் கத்துனாங்க சார், ஓகே இங்கே அப்படிங்கிற அளவுக்கு நான் வரணும், நல்ல பெரிய டைரக்டர் ஆகணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ.
கவிஞர் ரவி சார் அவர்களுக்கும் ஜேகே அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இறுதியாக விஷ்ணு சார் லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நம்பிக்கை, அதுதான். அது சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, உனக்கு உன்னுடைய அருமை தெரிய வேண்டுமா, யாரிடமாவது கொஞ்சம் பணம் கேட்டுப்பாருன்னு. பணம் கேட்கும்போது தான் 1008 பிரச்சனையை சொல்லுவாங்க. நம்ம பணம் கேட்க போகிறோம்னே ஃபோன் எடுத்தோடனே நண்பா நான் வெளியூரில் இருக்கேன் நண்பா அப்படிமா சந்தில் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கதையை சொல்லி அதை நம்பி இத்தனை கோடி ரூபாய் செலவழித்து அந்த ரிஸ்க் எடுத்து என்னைய நம்பி இந்த படம் எடுத்திருக்காரு. அதுக்கான கண்டிப்பாக அவர் இன்னும் மென்மேலும் வளர்ந்து பெரிய ப்ரொடியூசராகவும் பெரிய நடிகனாக ஆகணும். எனது இனிய நண்பராக நான் அவர் நினைக்கிறேன். வளரணும்னு வாழ்த்துறேன். அவருக்கு இந்த படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணி வேணும்னு தேவலக்காரன் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எத்தனையோ ஜாம்பவான்கள் பார்த்த நீங்கள் எங்கள் இந்த மாதிரி சின்ன நடைவண்டி தடிக்கு விழுந்தால் தாங்கி நிறுத்துங்கள், சரியாக செய்தால் தட்டி கொடுங்கள். நன்றி, வணக்கம். கேத்ரின் தெரசா அவங்கள சொல்லாமல் விட்டேன், இன்றைக்கி வராதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி.